போதை குழுக்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ஒன்றை அடுத்து இடம்பெற்ற விசாரணையில் தான் அவருடைய கைது இடம்பெற்றதாக தற்பொழுது தகவல் தெரிவிக்கின்றது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது என்பது தமிழ் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. காரணம், அவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் என்ற விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்திருந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வெற்றி வாய்ப்பை தன்னகத்தை கொண்டிருந்த அவர் பல குற்றச்செயல்களில் இருந்து விசாரணை நடைபெறாமலே அவர் தொடர்ந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டவராக இருந்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவரை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக இவர் குறிப்பிட்டிருந்தார். எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இவர் வைத்திருந்தார். இது ஒரு கேள்வியை தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரே அவ்வாறான தொடர்புகளை பேணியிருப்பவராக இருந்திருந்தால் அந்த விடயத்தை மறைப்பதற்காக இவ்வாறு நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒருவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்க கூடும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன. நிச்சயமாக அந்த கோணத்தில் விசாரணை எடுக்கப்படும் என்று சொன்னால் இப்பொழுது நிச்சயமாக இந்த செவ்வந்தி என்பவர் கைது செய்யப்பட்ட பின்னர் வெளிவந்த தகவல்கள் என்பன அரசிற்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லி இருக்கின்றது. தெற்கில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுக்கும் வடக்கில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுக்கும் நிறையவே தொடர்பு உண்டு என்கின்ற ஒரு செய்தி அங்கே தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. 5ஆம் படை என்கின்ற நிலையில் இருந்து ஒரு அமைச்சர் என்கின்ற அந்தஸ்தையும் பேணி வந்த ஒரு நபரிடம் 19 பாதுகாப்பாளர்களுக்கான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டனவா அல்லது அதற்கு மேலான இவை புதிதாக 2001 வழங்கப்பட்டவை அல்லது அதற்கு முன்னர் இருந்தவை போன்றவை எல்லாம் பல அறியப்படாத விடயங்கள். அந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விசாரணைகளின் பொழுது சில வேளைகளில் இந்த விசாரணைகளை நீடிப்பதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தமிழ் மூலம்தான் தான் வாக்குமூலத்தை கொடுப்பேன் என்பது அவர் மிகவும் அவதானமாக தனது விடயத்தை கையாள்கின்றார். தப்பித்தலுக்கான முயற்சியில் மிகவும் அக்கறையோடு இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. புறப்படும் தகவல்கள் அனுரா அரசாங்கத்தால் பாதுகாக்க வைக்கப்பட்டு மிரட்டலுக்காக பாவிக்கப்படுமே தவிர மஹிந்த ராஜபக்ஷ மீது நேரடியாக இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாது என்றால் போர் தொடர்பான காலத்தில் பணியாற்றிய ஒருவராக அவர் கருதப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இவர்களால் இப்பொழுதும் கருதப்படுகின்றார். எனவே இவர்கள் இவ்வாறான தகவல்களில் இருக்கின்ற மிகவும் நுட்பமான தகவல்களை அறிந்து வைத்து அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தாங்கள் தயார் நிலையில் இருப்பதான ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருப்பார்களுடைய நேரடியான நடவடிக்கையில் தற்பொழுது இறங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை என்பது அறவே இல்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் நாங்கள் பேசிய பொழுது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடியாக தகவலை வழங்கியிருந்தோம். அப்போது நாங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம். ஆரம்ப கட்ட தகவலாக குறிப்பிட்ட தகவல்களில் இருந்து நாங்கள் குறிப்பிட்டது போன்றே இது போதை கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் இந்த துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கும் என்ற செய்தியை நாங்கள் அப்பொழுது தெரிவித்திருந்தோம். அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலையில் அது தற்பொழுது ஊர்ஜிதமாக இருக்கின்றது. ஏனென்றால் போதை குழுக்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ஒன்றை அடுத்து இடம்பெற்ற விசாரணையில் தான் அவருடைய கைது இடம்பெற்றதாக தற்பொழுது தகவல் தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது அவருடைய விளக்கமறியல் என்பது 72 மணித்தியாலங்களாக முன்னர் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அது நீடிக்கப்பட்டு ஜனவரி 9 வரை இந்த விளக்கமறியல் நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக 19 மேலதிக துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற வேண்டும். ஆகவே இந்த விசாரணை என்பது விரிவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது அவர் மகர சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக 1000 கைதிகளை வைத்திருக்க வேண்டிய ஒரு சிறைச்சாலையில் 3000 கைதிகள் இருப்பதாக இன்று சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சுரேன் ராகவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கின்றார். ஏனென்றால் போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகளில் சிக்குகின்றவர்கள் போதைப்பொருள் குற்றவாளிகளினாலேயே சுடப்படுவது அல்லது தாக்கப்படுவது என்பது இலங்கையில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது இவருடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகளை அவர் இப்பொழுது எழுப்பியிருக்கின்றார். அரசியல்வாதிகள் பலரும் குரல் கொடுக்காத நிலையில் சுதந்திர கட்சியைச் சார்ந்த
சுரேன் ராகவன் இப்பொழுது இந்த குரலை எழுப்பியிருக்கின்றார். இதே நேரத்தில் நடைமுறையில் அரசாங்கமானது பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக முன்னாள் அரசாங்கத்தைச் சேர்ந்த குழுக்களோடு தொடர்புடையவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் என்பது அரங்கேறிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பிள்ளையானுடைய கைதையும் இவ்வாறு கோடிட்டு காட்டுபவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சூழலில் இந்த கைது நடவடிக்கை என்பது மேலும் பல குற்றச்செயல்களை தடுப்பதற்காக உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினம் கூட நாங்கள் இப்பொழுது பேசப்படுகின்ற நிலையில் கிளிநொச்சியில் 131 கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக நாங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது என்பது தமிழ் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. காரணம், அவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் என்ற விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்திருந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வெற்றி வாய்ப்பை தன்னகத்தை கொண்டிருந்த அவர் பல குற்றச்செயல்களில் இருந்து விசாரணை நடைபெறாமலே அவர் தொடர்ந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டவராக இருந்திருக்கின்றார். இந்த சூழலில் தற்போது இந்த நடவடிக்கை என்பது அவருடைய ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பாக மீண்டும் பல்வேறு விசாரணைகளை தொடங்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குமா? நிச்சயமாக. இப்பொழுது அதாவது ஒரு 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவு என்ற ரீதியில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அது மேலும் 12 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது 15 நாட்கள் என்பது இவர்களுக்கு விசாரணைக்குரிய காலமாக கிடைத்திருக்கிறது. இங்கே தனது தாய்மொழி மூலமான வாக்குமூலத்தை வழங்குவதற்கான விருப்பையோ அல்லது உறுதியோ அவர் கொண்டிருந்தபடியால் அந்த விசாரணைக்கான நாட்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த மொழிபெயர்ப்பாளர்களை வைத்து சொல்லுகின்ற விடயங்கள் சில வேளைகளில் பாதகமாக அமையலாம், சில வேளைகளில் சாதகமாக அமையலாம். அதே போன்றுதான் தாய்மொழியில் வாக்குமூலத்தை வழங்குகின்ற பொழுது அவர் அவதானத்தை பேணுகின்ற பொழுதும் அது வேறு திசைகளுக்கு கூட இட்டு செல்லக்கூடியதாக என்ன கேள்விகளை வைத்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக அவர் இட்டு செல்லும். இருந்த பொழுதிலும் 2019 ஆண்டே இந்த கைத்துப்பாக்கி விவகாரம் என்பது கண்டறியப்பட்ட பொழுதும் இப்பொழுது குறிப்பாக 6 ஆண்டுகள் முடிவுற்ற பின்னர் அது இவ்வாறான ஒரு நிலைக்கு வருவதற்கான காரணம் தற்பொழுது அரசு இந்த போதைப் பொருட்கள் விவகாரத்தில் செயற்பட்டு வருகின்ற முறையும் அது தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையும் குறிப்பாக அந்த கனேமுல்லை சஞ்சீவ் என்பவரை நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொன்றதும் அதைத் தொடர்ந்து இந்த செவ்வந்தி என்கின்ற ஒரு சிங்கள பெண்மணி எவ்வாறு தப்பிச் செல்வதற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்தார்கள் என்பதும் இந்த தொடர்பாடல்கள் என்பன நிச்சயமாக ஒரு புள்ளிக்கு வந்து அதன் மூலமான ஒரு கைதாகவே இது பார்க்கப்படுகின்றது. அதாவது பொறுப்பு கூறல் என்பதில் டக்ளஸ் தேவானந்தா மேற்படி துப்பாக்கிகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு அவை காணாமல் போனால் அது குறித்து கூறியிருக்க வேண்டும் அல்லது அது குறித்த பதிவுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பன இருக்கின்ற பொழுதும் இவ்வளவு காலமும் இலங்கை அரசு கூட இந்த விவகாரத்தை காணாமல் விட்டதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு பெரிய கேள்வியையும் இது இங்கே எழுப்பி நிற்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த பொறுப்பு கூறலில் தேவை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது பல விவகாரங்களை சில வேளைகளில் வெளிவர கொண்டு வருவதற்கு உதவும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால் இது சாதாரணமாக ஒரு துப்பாக்கிகள் சம்பந்தமான விசாரணையாக எடுக்கப்படுகின்ற பொழுதும் இதில் எவ்வாறான அந்த கேள்விகளின் தன்மைகள் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் அல்லது போன்ற விவகாரங்களில் இப்பொழுது அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக வைத்திருக்கின்ற பல குற்றச்சாட்டுகளின் மேல எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி விடை தெரியாத கேள்வியாக இப்பொழுது இருக்கின்றது. ஆமாம், இவர் முன்னாள் கடல் தொழில் அமைச்சராக இருந்திருக்கின்றார். இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தோடு கடல் தொழில் அல்லது கடலில் மார்க்கமாக பயணிப்பவர்கள் பலர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற நிலையில் இந்த கடல் சம்பந்தமான ஒரு அதிகாரத்தில் இருந்த இவர் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? குறிப்பாக நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது விடுதலை புலியினுடைய தலைவரை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக இவர் குறிப்பிட்டிருந்தார். எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இவர் வைத்திருந்தார். இது ஒரு கேள்வியை தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரே அவ்வாறான தொடர்புகளை பேணியிருப்பவராக இருந்திருந்தால் அந்த விடயத்தை மறைப்பதற்காக இவ்வாறு நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒருவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்க கூடும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
நிச்சயமாக இவர் கடற்போக்குவரத்து தொடர்பாக தனது கனதியான பங்களிப்பை, அதாவது மிகவும் நேர்முரணான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்த ஒருவர் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால், அந்த கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தானே கடற்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு கப்பல் போன்றவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது, அல்லது பயணங்களை மேற்கொண்ட கப்பல் போன்றவற்றை வாடகைக்கு விடுவது போன்ற சேவைகளை எல்லாம் செய்கின்ற ஒருவராக கூட நாங்கள் ஊடகங்களில் பார்த்திருந்தோம். எனவே இவ்வாறான நிலையில் நிச்சயமாக வடக்கு கடற்பகுதி என்பது அதாவது தெற்கு கடற்பகுதியை ஒத்ததான ஒரு பொருள், அந்த போதைப் பொருள் வணிகத்தில் அல்லது சட்டவிரோதமான வணிகத்தில் ஒரு பெரிய கோலோச்சுகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது தொடர்பாகத்தான் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கைதுகள் போன்றவை எல்லாம் காட்டி நிற்கின்றன. எனவே நிச்சயமாக அந்த கோணத்தில் விசாரணை எடுக்கப்படும் என்று சொன்னால், இப்பொழுது நிச்சயமாக இந்த செவ்வந்தி என்பவர் கைது செய்யப்பட்ட பின்னர் வெளிவந்த தகவல்கள் என்பன அரசிற்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லி இருக்கின்றது. தெற்கில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுக்கும் வடக்கில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுக்கும் நிறையவே தொடர்பு உண்டு என்கின்ற ஒரு செய்தி அங்கே தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. எனவே அவ்வாறான செயற்பாடுகளில் இந்த வர்த்தகம் இவ்வாறு கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள், குறிப்பாக இந்த கேரளா கஞ்சா மற்றும் கேரளாவிலிருந்து வருகின்ற அந்த கஞ்சா எண்ணெய் என்பன நிச்சயமாக வடபகுதியில் தான் பாவனைக்கு விடப்படுகின்றதா, இல்லை அது தெற்கு போன்ற பகுதிகள் விநியோகத்திற்காக பதுக்கி வைக்கப்பட்டு அங்கே கொண்டு செல்லப்படுகின்றன போன்ற பல கேள்விகள் எல்லாம் இதற்குரிய விடியை தரும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த காலக்கெடு என்பது சில வேளைகளில் அவருக்கு சாதகமாக அமையலாம், அதே காலக்கெடு பாதகமாக அமையலாம். என்றால் இந்த விசாரணைக்குரிய நாட்கள் என்பன அதிகரித்து செல்கின்ற பொழுது இப்பொழுது குறிப்பாக இவ்வாறு கூறலாம், அந்த கைத்துப்பாக்கி காணாமல் போனதற்கு ஒரு சரியான பதிலை அளிக்க முடியாத நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். எனவே இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல மேலதிகமான துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது, எவ்வாறு அது போதைப் பொருள் கும்பலுக்கு சென்றது என்று இப்பொழுது அவர் அந்த நபர் 2019 துபாயில் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்த பிறகு அவருடைய வாக்குமூலத்தில் இருந்து தெரிய வந்த விடயம் அவருக்கும் பல அரசியல்வாதிகளுக்குமான தொடர்பு இருக்கின்றது என்று அவர் அந்த விடயம் எல்லாம் பல கேள்விகளை எழுப்பி நிற்கின்றது. பொதுவாக இப்பொழுது செவ்வந்தியினுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் கூட போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்ற அமர்வுக்கு கூட்டிச் செல்லுகின்ற பொழுது கொல்லப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த சுதந்திர கட்சியை சார்ந்த சுரேன் ராகவன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார். பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது என்று. தன்னுடைய கட்சி சார்ந்து செயற்பட்டவர் என்ற ரீதியில் அந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கின்றாரா, அல்லது உண்மையிலேயே இலங்கையில் இவ்வாறான போதைப் பொருளோடு தொடர்புடையவர்கள் இவ்வாறான விடயங்கள் வெளியுலகுக்கு வரும் என்ற காரணத்திற்காக பாதுகாப்பு அச்சுறுத்தலை விடுக்கிறார்களா? இலங்கையில் தற்போது இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இடைவெளி அல்லது குறைபாடுகள் என்று நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நிச்சயமாக ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு அரசியல்வாதி அல்லது முக்கிய தகவல்களை கொண்டிருக்கின்ற ஒரு நபர், அல்லது 2009 வரையில் தங்களுடன் சேர்ந்து பயணித்தவர் என்கின்ற ரீதியில் அவருக்கான பாதுகாப்பு குறைபாடுகளை அரசு மேற்கொள்ளும் என்ற கருத்தியலுக்கு நாங்கள் வர முடியாது என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அதற்குரிய ஒரு கனதியை கொடுத்திருப்பார்கள். ஆனால் சுரேன் ராகவன் அவர்கள் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சவின் குரலாகவோ அல்லது மற்றவர்கள் குரலாகவோ இருக்கக்கூடிய சாத்தியக்குறை அல்லது அவருடைய வெளிப்படைத்தன்மை பேணல் என்பது எவ்வாறு சிறைச்சாலை விவகாரங்களில் இருக்கின்றது என்பதில் சில வேளைகளில் அவருக்குரிய கூற்றுக்களில் உண்மை இருக்கின்றதா என்பது ஆராயப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி என்பதற்கான காரணம் இந்த போதைப் பொருட்கள் வைத்திருப்போரை கைது செய்து அங்கே வைத்திருப்பது என்பது. ஆனால் அதற்காக அவ்வாறான ஒரு நபருக்கு இயன்றளவு பாதுகாப்பு இல்லாத இடத்தில் வைத்திருப்பார்களா என்ற கேள்வி நிச்சயமாக அவருடைய சட்டத்தன்மைகளை வெளிக்கொண்டு வந்திருப்பார்கள் அவ்வாறான நிலைமை இருந்திருந்தால். எனினும் அவருடைய அதாவது எந்த நோக்கத்தில் இந்த வேண்டுகோளை விடுத்தார் என்பது ஆராயப்பட வேண்டிய விடயம் என்றால், சுரேன் ராகவன் என்பவர் சாதாரணமான ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் வடக்கு மாகாண ஆளுநராக கூட இருந்தவர் மற்றும் தமிழ் பரப்பில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபராக இருந்து அதில் தவறை சென்றவர் என்கின்ற ஒரு கருத்தியல் கூட இருக்கின்றது.
ம்ஹும். இப்பொழுது இந்த விசாரணை எந்த கோணத்தில் செல்ல போகின்றது? காரணம், அவர் மஹிந்த ராஜபக்சவினுடைய காலத்தில் குறிப்பாக மேலதிக துப்பாக்கிகளை பெற்றிருக்கின்றார். இது எவ்வாறு சாத்தியமானதாக இருக்கின்றது? ஒரு அமைச்சுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவை விட கூடுதலான துப்பாக்கிகள் அவரிடம் இருந்திருக்கின்றன. இது எவ்வாறான வகையில் அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது? எந்த அடிப்படையில் இந்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? ஆமாம், நிச்சயமாக இந்த 2001ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டவை என்பது அவர்களுடைய பாதுகாப்புக்கு என்றால் ஒரு 19 துப்பாக்கிகள் பேச்சுவார்த்தை காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு முந்தைய காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகளில் அவர்களுடைய ஆயுதங்கள் பலவும் இருந்தன. அவற்றின் செயற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டன, அல்லது அவர்கள் 5ஆம் படையாக செயற்பட்டதை அவர்களுடைய உறுப்பினர்களே ஒத்துக்கொள்கின்றார்கள். மாதாந்தம் பாதுகாப்பு துறையிலிருந்து சுமாரான பணம் தங்களுக்கான சம்பளமாக வழங்கப்பட்டதாகவும் அது கூட சரியாக தங்களுக்கு வந்து சேரவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூட அவர்கள் இப்பொழுது செய்தி ஊடகங்களில் முன்வைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு நிலையில் இருந்த ஒரு 5ஆம் படை என்கின்ற நிலையில் இருந்து ஒரு அமைச்சர் என்கின்ற அந்தஸ்தையும் பேணி வந்த ஒரு நபரிடம் 19 பாதுகாப்பாளர்களுக்கான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டனவா அல்லது அதற்கு மேலான இவை புதிதாக 2001 வழங்கப்பட்டவை அல்லது அதற்கு முன்னர் இருந்தவை போன்றவை எல்லாம் பல அறியப்படாத விடயங்கள். அந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விசாரணைகளின் பொழுது சில வேளைகளில் இந்த விசாரணைகளை நீடிப்பதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தமிழ் மூலம்தான் தான் வாக்குமூலத்தை கொடுப்பேன் என்பது அவர் மிகவும் அவதானமாக தனது விடயத்தை கையாள்கின்றார். தப்பித்தலுக்கான முயற்சியில் மிகவும் அக்கறையோடு இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. குறிப்பாக ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்திருக்கின்ற இவ்வாறான போராட்ட குழுக்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கட்சி என்ற அரசியலில் வருகின்ற பொழுது மக்கள் ஆதரவை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை நிரூபித்து ஆட்சி கட்டிலில் அமர்கின்ற அரசாங்கங்களோடு அவர் கைகோத்திருந்தார். ஆனால் இம்முறை தேர்தல் என்பது அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்காத தேர்தலாக மாறியிருந்தது. எதிர்கால அரசியல் என்பது இந்த விவகாரத்துக்கு பின்னர் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது எப்படி செல்ல போகிறது? நிச்சயமாக அரசியல் என்பது இவரிடம் அதாவது அனுகூலம் பெறுவதற்கான ஒரு ஆதரவலையை கொண்டவர்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கவில்லை. நிச்சயமாக இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அனுகூலம் என்னவென்று சொன்னால் தமிழ் கட்சிகளால் பகிஷ்கரிக்கப்பட்ட பொழுது சுமார் 10,000 வாக்குகளை எடுத்து 10,400 வாக்குகளை எடுத்து 11 எம்பிக்கள் பாராளுமன்றம் சென்றார்கள். அது இலங்கை வரலாற்றிலேயே ஒரு பொழுதும் நடவாத ஒரு விடயம். அந்த 10,400 வாக்குகளிலும் 9,100 வாக்குகள் என்பன இவர்களது கட்டுப்பாட்டில், இவர்கள் அப்பொழுது தீவக பகுதி என்பதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அங்கிருந்து கிடைத்த வாக்குகள் அதன் பிறகான காலங்களில் படிப்படியாக சரிந்து வந்த வாக்கு வங்கி என்பது 2 உறுப்பினர்களாக வந்து ஒரு உறுப்பினராக வந்து கடைசி தேர்தலில் ஒரு உறுப்பினர் கூட இல்லாமல் சென்று விட்டது. எனவே அதை விட இவருக்குரிய அந்த பலம் என்பது இல்லை. இவர் அதாவது அரசு கட்டளில் ஒரு அமைச்சராக இருக்கும் மட்டும்தான் இவரிடம் உதவிகளை பெறுவதற்கான ஒரு அணிகள் என்பது அங்கு இருந்ததே ஒழிய இவருக்குரிய அந்த தனிப்பட்ட ஆதரவலை என்பது மிகவும் குறைவானதாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இவரது அரசியல் எதிர்காலம் என்பது இந்த பாராளுமன்ற அரசியலில் இருந்து விட்டு செல்வதாகவும் அதேவேளை மாகாண மற்றும் நகரசபை அமைப்புகளில் அந்த கட்சிகள் வாக்குகளை பெற்று வருகின்றன என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லாத நிலையும் இருக்கின்றன. எனவே பாராளுமன்ற அரசியலில் தான் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமை தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. இது கருணா சார்பாகவோ அல்லது பிள்ளையான் சார்பாகவோ அல்லது டக்ளஸ் சார்பாகவோ நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த விடயம் என்பது ஒரு வெட்ட வெளிச்சம். இவ்வாறான துணை குழுக்கள் அல்லது ஆயுத குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி வளர்த்துவிட்ட பெருமையில் மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றார். இப்பொழுது அதுவே அவருக்கு பாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இப்போது இருக்கின்ற அரசாங்கம் இவ்வாறான விடயங்களை தொடர்ந்து தூசி தட்டி மீண்டும் கையில் எடுக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஏனைய ஆயுத குழுக்களுக்கு இடையிலான தொடர்பு என்பது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதனுடைய முதல் அத்தியாயமாக பிள்ளையானுடைய கைது இடம் பிடித்திருந்தது. இதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படக்கூடிய கைதுகள் அல்லது இவ்வாறான கைது நடவடிக்கைகளின் மூலமாக என்னென்ன விடயங்கள் வெளியுலகுக்கு கொண்டு வரப்படலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நிச்சயமாக இவை இவற்றிலிருந்து பெறப்படும் தகவல்கள் அனுர அரசாங்கத்தால் பாதுகாக்க வைக்கப்பட்டு மிரட்டலுக்காக பாவிக்கப்படுமே தவிர மஹிந்த ராஜபக்ஷ மீது நேரடியாக இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாது என்றால் போர் தொடர்பான காலத்தில் பணியாற்றிய ஒருவராக அவர் கருதப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இவர்களால் இப்பொழுதும் கருதப்படுகின்றார். எனவே இவர்கள் இவ்வாறான தகவல்களில் இருக்கின்ற மிகவும் நுட்பமான தகவல்களை அறிந்து வைத்து அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தாங்கள் தயார் நிலையில் இருப்பதான ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருப்பார்களோடைய நேரடியான நடவடிக்கையில் தற்பொழுது இறங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை என்பது அறவே இல்லை. அதை அவர்களது செயற்பாடுகள் காட்டுகின்றன. இது மஹிந்த ராஜபக்சே போன்று கருணாவுக்கும் பொருந்துமா? அது குறிப்பிட முடியாது, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, ஆனால் அவற்றின் பலாபலன்கள் எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கட்சி அவற்றை தனது ஆதாயத்திற்கான ஒரு நடவடிக்கையாக மேற்கொள்ளுமா அல்லது உண்மையிலேயே மாற்றத்தை நோக்கி செல்லுமா என்பதுதான் கேள்வி. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துண்மைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.